கஜேந்திரகுமார் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். வாழ்ந்த வீட்டினை ஒரு நூலகமாக மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருவது எதிர்ப்பை தெரிவித்ததோடு அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும். இந்த பார் பெர்மிட் பிரச்சனையிலே சரியா ஒரு ராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக ஒரு வாக்களித்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு. வணக்கம் வினோயன். வணக்கம். என்ன கதை? இலங்கையில் என்ன நடக்கு? இலங்கையில் நிறைய விஷயங்கள் நடக்காலே ஸ்ரீதரன் அவர்களை அரசியலமைப்பு பேரவையிலிருந்து பதவி விலக வேண்டும் என்ற சுமந்திரனின் கோரிக்கை தான் இப்பொழுது பேசுவதில் அமைஞ்சிருக்குமா? சுமந்திரன் மட்டுமா கோரிக்கை விட்டிருக்கிறார்? சுமந்திரன் மட்டுமில்ல, இதுல கஜேந்திரகுமார் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். எதிர்ப்பை தெரிவித்ததோடு அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். என்ன நடந்தது? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை என்றால், இந்த கணக்காய்வாளர் நாயகம் அந்த பதவி நியமனத்துல அந்த ராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக ஸ்ரீதரன் அவர்கள் வாக்களித்திருந்தார். இது அரசாங்கத்தின் சார்பா அவர் எப்போதுமே குறிப்பிட்ட ஒரு காலமா செயற்பட்டு வருகிறார் என்ற ஒரு தீர்மானம், அதாவது கட்சியின் தீர்மானம் எட்டப்பட்டிருக்கு. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் பதவி விலக வேண்டும் என்றவாறு சுமந்திரன் நேற்று நம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் என்ன சொல்றார் என்றால், இந்த நாங்கள் ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் தமிழ் மக்கள் சார்பில். இந்த நேரத்தில் இவர் போய் ஒரு ராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக ஒரு வாக்களித்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை இவர் முன்வைத்திருக்கிறார். யார் என்று பார்த்தால் கஜேந்திரகுமார் பொன்னமலம். அதுலேயும் கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் சொல்லும்போது சொல்றார், அரசியலமைப்பு பேரவைக்கு தான் அவருடைய பெயரை, அதாவது ஸ்ரீதரனுடைய பெயரை முன்மொழிஞ்சதாகவும் தமிழரசு கட்சியை ஆதரவளித்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த இப்படியான சந்தர்ப்பத்தில் இவர் ஸ்ரீதரன் அவர்கள் ராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக செயற்படுவது மிகவும் மனவருந்தத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது தனது எதிர்ப்பை தெரிவிக்கிறார். இது இவ்வாறு இருக்க, தமிழரசு கட்சியின் சார்பில் சுமந்திரன் அவர்கள் இன்னொரு பதவியை குறிப்பிடுறார். இவர் ஒரு 2 தடவை இல்லை, ஒரு 7-8 தடவை அரசாங்கத்துக்கு இணைந்து இப்ப வாக்களிச்சு கொண்டிருக்கிறார். அவங்களோட செயற்பாடுகளுக்கு வாக்களிச்சிருக்காரு அரசியலமைப்பு. அப்ப இது முரண்பாடா இருக்கு, கட்சிக்கு முரண்பாடா இருக்கு, எல்லாத்துக்கும் முரண்பாடா இருக்கு. அப்ப இதுல இருந்து இவர் அரசியலமைப்பு பேரவையில இருந்து கவுன்சிலர்ல இருந்து வெளியேறி வருவது சரியாக இருக்கும். அப்ப இவர் வெளியேற வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் தங்கள் கட்சி ரீதியாக கொடுக்கப்பட போகிறது என்ற ஒரு கருத்தையும் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது தவிர்த்து மேலும் பல விஷயங்கள்ல கட்சி ரீதியா முடிவெடுத்திருக்காங்க. மோகன்ராஜ் ஜனாதிபதி கடிதம் எழுதுவோம், இப்படியான சில நியமனங்களை நாங்கள் செய்ய வேண்டாம் என்று ஜனாதிபதி கடிதம் எழுதுவோம் என்று இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் அரசாங்கத்தின் எண்ணத்திற்கேற்ப அவங்களுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறார். இது தொடர்பாக கட்சியில் ஒரு உள்பூசல், ஒரு மனவர்த்தம் கொண்டு வந்தானே, ஒரு கட்சியில சேர்ந்தவர் ஒரு விடயத்துக்கு ஆதரவு அளிக்கிறது, மற்ற ஆக்கள் அதை எதிர்க்கிறது ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, ஒரு மனக்கசப்பு விஷயங்கள் வருது. இப்படியான விஷயங்களை தவிர்ப்பதற்காக வேண்டியாவது இவர் அந்த பதவியிலிருந்து உடனடியாக விலக வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடும் கட்சி ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறார் சுமந்திரன் தெரிவிச்சிருக்கிறார். இது இருக்கட்டும். அப்ப அந்த கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் கூறியிருந்தார், அந்த ராணுவ அதிகாரிக்கு என்ற ஒரு விடயம் இருக்குதானே, தமிழரசு கட்சி இந்த முறை மட்டுமா ராணுவ அதிகாரிகளுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி உருவாகிறது. திடீரென்று சுமந்திரன் அவர்களும் சரி, கட்சியும் சரி, சிறுதரன்ல இப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது ஒரு இதா இருந்தாலும், இதுக்கு முதல் அவர்கள் சரத் பொன்சேகா விடயத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போய் சரத் பொன்சேகா உள்நாட்டு யுத்தம் நடைபெறும் போது ராணுவ தளபதியாக இருந்தவர் சரத் பொன்சேகா, அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிற்பட காலங்களில் மைத்திரிபால சிறிசேனா யார் அவர் மஹிந்த அணியினுடன் மிக நெருங்கிய நட்பும் முக்கிய பொறுப்பில் பாதுகாப்பு துறையில் இருந்தவர் தான் மைத்திரிபால சிறிசேனா, அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அப்ப அவர்களோட இணைந்து பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கூட பதவியை கூட பெற்றிருந்தார்கள். அப்ப இப்படியெல்லாம் இருந்து கொண்டதான் இருக்கு காலகாலம். அப்ப இன்றைய கால நிலையில் கஜேந்திரகுமார் பொன்னமலம் சொல்றார்கள், ராணுவ அதிகாரிக்கு வாக்களித்ததால் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் இவர்கள் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப இது என்ன கதை என்ற ஒரு கேள்விதான் எங்கள் மத்தியில் எழுப்புகிறது. தாண்டி மோயின் சிறுதரன் அவர்கள் மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டு, அவர் ஏன் திடீரென்று அரசாங்கத்துக்கு சார்பாக ஏன் இவ்வளவு முட்டு கொடுக்கிறார் என்ற ஒரு காரணத்திற்காக ஒரு அரசியல் அவதானிகளின் கருத்தின்படி இவர் அரசாங்கத்தில் சரியா மாட்டிக்கொண்டார். அந்த பார் பெர்மிட் பிரச்சனையில சரியா மாட்டிக்கொண்டு சமூக ஊடகங்கள்ல பரவி வருகிறது. நிறைய விடயங்கள் இருக்கிறால அரசாங்கத்துக்கு இணைந்து செல்கிறாரோ அந்த கேள்வி உருவாக்கப்பட்டு வருகிறது தற்கால. இது இவ்வாறு இருக்க, அடுத்ததாக நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று பார்த்தால், சுமந்திரன் அணியினர் கன்னியா நோக்கி பயணம் செய்திருக்கிறார். ஏன் போனார்கள்? அதுல பழைய முன்னைய காலங்களில் கன்னியா வெந்நீர் தொடர்பான ஒரு முக்கியமான சர்ச்சையான ஒரு பிரச்சனை எழுந்திருந்து, அது தொல்லியல் திணைக்களமானது அவர் ஆக்கிரமிச்சு அவங்க ஒரு பௌத்த விகாரை கட்டுவதற்காக முனைப்பட்ட போதுதான் ஒரு சுமந்திரன் அதுல ஒரு கேஸை விடுத்திருந்தார். அந்த கேஸின்
வந்து ஒரு குற்றப்பத்திரம் தாக்கல் செய்து அது தொடர்பான ஒரு வழக்கின் போதுதான் ஒரு சில தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானத்திற்கு முரணாக தற்போது சில விடயங்கள் நடக்கப் போவதாக தான் அறிவதாகவும் அது தொடர்பான முறைப்பாடுகள் சில கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் இதற்கேற்ப தான் வருங்காலத்தில் நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்க்க போனால் கன்னியா வெண்ணூருட்டு பகுதியில் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் காணப்பட்டது. அந்த பிள்ளையார் கோயிலை அபிவிருத்தி செய்வதற்காக மீள் கட்டுமானம் செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது தொல்லியல் திணைக்களம் தலையிட்டு இதை கட்டக்கூடாது என்ற ஒரு முரண்பாட்டு நிலை ஏற்பட்டிருந்தது. பிற்பட்ட காலங்களில் அந்த பிள்ளையார் கோயிலில் வந்து ஒரு பௌத்தாடே அழகு நாட்டப்பட்டது. ஒரு முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் அடிப்படையில் வந்து ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டது. குறிப்பாக அந்த பிள்ளையார் கோயில் வந்து 150 வருட பழமையான கோயில். ஆனால் அங்கு காணப்பட்ட தொல்லியல் கூறுகின்ற விகாரை வந்து 2000 ஆண்டு பழமையான விகாரை அங்கு காணப்பட்டது என்று இன்னொரு வாதத்தையும் தொல்லியல் திணைக்களம் முன்வைத்திருந்தது. அப்ப இதன் அடிப்படையில வந்து பார்த்துட்டு சரி 2 பேர் இருந்துட்டு போங்க என்ற ரீதியில பிள்ளையார் கோயில் என்ன விகாரை 2000 ஆண்டு பழமையானதாக இருந்தால் அதனை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு தொல்லியல் திணைக்களத்துக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில நீங்கள் பராமரிக்கலாம். ஆனால் எந்த ஒரு கட்டுமானங்களோ அதுவும் செய்யக்கூடாது, ஆனா பராமரிக்கலாம். அதே நேரத்தில் 150 வருட காலமான பிள்ளையார் கோயிலும் அங்க இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் வந்து பிள்ளையார் கோயிலும் பராமரிக்கப்பட வேண்டும் என்ற இணக்கப்பாடு வந்து இருந்து கொண்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த இணக்கப்பாட்டை மீறுகின்ற சில செயற்பாடுகள் நடைபெறுவதாக இவர்கள் தெரிவித்து சுமந்திரன் அணியினர் ஒன்று தெரிவித்து அங்கு காணிக்கு உரிமையாளர் கோர்ட்ல வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார். தற்போது சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால் இவ்வாறு இணக்கப்பாட்டை மீறி யார் செயற்பட்டால் நாங்கள் அதிரடியாக சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துவோம் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். யார் என்று பார்த்தால் தமிழரசு கட்சியின் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது இந்த பக்கத்துல இருக்கட்டும். ஓகே, அடுத்ததாக நாங்கள் முக்கியமாக இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும். விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த வீட்டினை ஒரு நூலகமாக மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக தகவல் பரிமாற கொள்ளப்படுகிறது. இதனை ஊடகவியலாளர்கள் அங்கத்திய தவிசாளர் யார் சிவாஜி அவர்கள் தொடர்பு கொண்டு வர ஆமா அப்படி ஒரு அனுமதி கேட்டு வந்திருந்ததா நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்ற ரீதியில பதில் அளித்திருக்கிறார். அண்மையிலேயே இந்த விடயங்கள் வந்து பேசு பொருளாக காணப்படுகிறது. அண்மையில கூட மாவீரர் துயிரும் இல்லங்கள் வந்து தாவரவியல் பூங்காவாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு சில விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்ப தமிழ் மக்கள் மத்தியில் இது ஒரு பாரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்க வேண்டும். என்னென்று பார்த்தால் வெனிசுலா ஜனாதிபதியை கைது செய்திருக்கிறார்கள் டொனால்ட் ட்ரம்ப். நேற்றைய செய்தியில் கூட நாங்கள் தெரிவித்திருந்தோம். நேற்றைய செய்தியில் கூட பார்த்திருந்தோம். இந்த கைதை தொடர்ந்து நிறைய வேறு நாடுகளும் வெளிநாடுகளும் சரி நிறைய அமைப்புகளும் சரி பாரிய கண்டனங்களை விடுத்து வருகின்றது. தற்போது வரை கண்டனங்களை மட்டும்தான் விடுத்திருக்கிறார்கள் தவிர எந்த ஒரு அதிரடி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. உறவு நாடுகளான சீனா ரஷ்யா கூட வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு நாட்டின் ஜனாதிபதி மட்டும் அதிரடியாக 3ஆம் உலக போரை ஆரம்பிக்கிறது அமெரிக்கா என்ற ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிறார். யார்? நிச்சயம் வடகொரியா ஜனாதிபதி கிம் ஜாங் உன். அவர் மட்டும்தான் அதிரடியாக தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அதிரடியாக செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் இதே நேரத்தில் வந்து கைது செய்யப்பட்ட ஜனாதிபதி அவர்களை வந்து நீதிமன்றத்துக்கு முற்படுத்த போகிறார்கள் என்ற ஒரு கருத்தும் பரவி வருகிறது. ஆனால் இவரை கைது செல்லும் போது வந்து அங்கு காணப்பட்ட ராணுவ அதிகாரிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு இவர் சென்றிருக்கிறார். இதோட காணொலியிலும் சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக அந்த ஜேவிபி அணியினர் வந்து இலங்கையில் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் இந்த கைதை முன்னிட்டு. இதை பற்றி கருத்து என்ன? நேற்றைய தினம் வந்து இவர்கள் ஒரு ஊடக அறிக்கையின் மூலம் தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். ஜேவிபி அணியினர் ஒரு நாட்டின் இறையாமையில் தலையிடக்கூடாது, யாரும் வெளியாக்கள் தலையிடக்கூடாது என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தான் ஜேபி அணியினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்னத்தை பண்ணுவார். இந்த எதிர்ப்பு தேவையா உங்களுக்கெல்லாம் தேவையான மாதிரி ஒரு கேள்வி எழுந்தப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு நாட்டின் இறையாண்மையில் எந்த ஒரு நாடும் தலையிடக்கூடாது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். பார்ப்போம் வருங்காலத்தில் எவ்வாறு இந்த நாட்டின் நடப்புகள் போகிறது. இதோட மேல செய்திகள் அறியணும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பாலிடிக்ஸ் பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.